சார் நான் அந்த பஸ்ஸில் ஏறினேன் சார், யாருன்னே தெரியுதா சார், என்னை இடித்து தள்ளிவிட்டான், கீழே வந்துட்டேன். அது போன ஜென்மத்தில் நீ செய்த பாவம். பாவ புண்ணியங்கள் எல்லாமே தீர்மானிக்குது. நான் பார்த்த ஒரு நிகழ்வு. போன ஜென்மத்தில் ஒரு பொண் ஒரு 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 பெண்ணோட கற்பம் கலைகிறதுக்கு ஒரு ஆண் காரணமாக இருக்காரு. இப்போ எட்டி உதைக்கும் போது அந்த பெண் கர்ப்பமாக இருந்து கற்பம் கலைஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்தில் அந்த போன ஜென்மத்தில் ஆணாக இருந்து உதைச்சார்ல, இந்த ஜென்மத்தில் பெண்ணாக இருந்து கற்பம் தெரிக்கலை. அப்போ அந்த போன ஜென்மத்தில் அந்த பெண் என்ன சொல்லியிருக்கா, நீ அடுத்த ஜென்மத்தில் நீ பெண்ணாக இருந்து இந்த வலிய வேதனையும் தாங்கணும்னு. அப்போ இந்த பாவம் எவ்வளோ தூரம் அந்த முன்வினை வரும் அப்படின்னா, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அந்த பையன் யாருன்னு தெரியல, என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டான் சார் டக்குன்னு. எங்கேயாச்சும் ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை யாராச்சும் ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க போன ஜென்மத்தை தொடர்பு. இது ரெண்டும் என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் நம்ம பாவ புண்ணியத்தை பற்றி பேச முடியும். இதுதான் அடிப்படை. அதுதான் சொல்கிறது. அதாவது ஜோதிடம் படிக்கணும். ஜோதிடம் படித்தா தான் நம்ம நிலை தெரியும். எப்போ கோவப்பட்டக்கூடாதுப்பா, மேட்ச் இலக்கணம் போகுதுப்பா, கொஞ்சம் கோவப்பட்டக்கூடாதுப்பா, கோவப்பட்டாலும் நல்லா இருக்காதுப்பா, அவசரப்பட்டு உருவாக்கி உடைச்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு அந்த கர்மாவை, அதான் சொல்கிறல, காலத்தால் கணிதத்தை கர்மாவை தெரியாமல் நீங்கள் என்ன கணக்கீடு பண்ணுவீங்க? நிகழ்காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த வினைகள்.